பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி தேர்தல் நேரத்தில் இபிஎஸ் அவர்கள் அப்போதைய கால சூழலுக்கு ஏற்ப முடிவு பண்ணுவார். அவங்க தான் பெருங்கட்சியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்கன்னு நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? 2023 சொன்னாரா செப்டம்பர் 25 அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில வந்துட்டோம், பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னார். ஏன் லோக்சபா தேர்தல் இருந்தது அதனால சொன்னார், முன்கூட்டியே சொன்னார்னு வச்சுக்குவோம். அதற்கு பிறகு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு திரும்ப திரும்ப இதை சொல்லியிருக்காரா இல்லையா? அவர் சொல்லியிருக்காரு, ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த தேர்தலும் வரல. அதே இதுதானே இப்ப கண்டினியூ ஆகணும். ஏன் 6 மாசம் கழிச்சுதான் சொல்லுவோம்னு ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு? ராஜதந்திரமா இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை ஒருவேளை தாவேகா அதிக டிமாண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க, நாங்க இந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்துடலாம் இல்லையா? ராஜதந்திரமா இருக்கலாம் இல்லையா? இல்ல அப்படிலாம் பாரதிய ஜனதா கட்சிட்ட இதற்கு முன்னால அவங்க பேசியிருக்கலாம், செய்திருக்கலாம். இனிமேல் அப்படிலாம் செய்ய முடியும்னு நான் நினைக்கல. பாரதிய ஜனதா கட்சி நீட்டுகின்ற பேப்பர்ல டாட்டட் லைன்ஸ்ல அவங்க கையெழுத்து போடுறதை தவிர வேற ஆப்ஷனே அவங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது போக அந்த கூட்டணி அப்படிதான் உறுதியாகும் என்ற நிலை இருந்ததுன்னா திமுக தான் எதிரி, அதுக்காக யாரோட வேணாலும் சேர்றோம்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி இடைத்தேர்தல்கள்ல எப்படி அதிமுகவுக்கு வாக்களித்ததுல ஒரு பகுதியினர் திமுகவுக்கு வாக்களித்தார்களோ அதே மாதிரி போவாங்க. இங்க திமுக எதிரியா பாஜக எதிரியாங்கிற கேள்வியை அதிமுக தொண்டர்கள் நாம் வைத்தால் அதுல பெரும் பகுதி பாஜக தான் தமிழ்நாட்டுக்கு எதிரி என்ற முடிவுல திமுக பக்கம் வந்தாலும் வருவாங்களே தவிர அந்த கூட்டணியை அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க, திமுக கூட்டணி அல்லாமல் வேற எந்த கூட்டணி வந்தாலும் அதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரோல் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால அதற்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. இல்லைங்க, அண்ணா அறிவாலயத்துல 63 சீட் காங்கிரஸ் எப்படி மேல் தளத்திலும் கீழ்த்தளத்திலும் பண்ணீங்களோ அந்த மாதிரி எல்லாம் பாஜகவோட அதிமுக சரணாகாது. இப்ப சொல்றேன் நான், நீங்க இது போன்ற அதாவது ஒன்று தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்பதில் நாங்க மட்டும்தான் முன்னாடி வைக்கிறோம். எங்களை தாண்டி யாருமே திமுக கருமா இருந்ததுங்க. இன்றைக்கு உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்று மாநில பிரச்சனையை பேசிய பிறகு திமுக இயல்பான பதட்டம் இருந்துச்சுங்க. அந்த பதட்டத்தை வெளிப்பாடு பண்ணீங்க. பாஜக அதிமுக இணைஞ்சுன்னா நீங்க அழகா ஜெயிப்பீங்களா? அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? ஏன் அச்சம்? மகிழ்ச்சி விட்டு போக வேண்டியதானே? அதுவல்ல, தங்களுக்கு ஏற்பட போது மிகப்பெரிய தோல்வியை மறைப்பதற்கு ஒரு அணி அமைந்திடக்கூடாது. அதிமுக ஒரு அணியை அமைக்கூடாது, 5 அணியாக பிரிய வேண்டும், நாம லாபமாக வெல்ல வேண்டும். இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் திரு பொங்கலூர் மணிகண்டன். ஆனா இதற்கு முன்பு பாஜக அதிமுக கூட்டணின்னு யாராவது பேசினாங்கன்னா உங்களுக்கு என்னங்க இந்த 2 பேர் கூட்டணியை சேர்த்து விட்டு எங்களை தோக்கடிக்கணும், அதுக்காக நீங்க இப்படி பேசுறீங்கன்னு ஒரு வாதத்தை வச்சீங்க. இப்ப என்ன சொல்றீங்கன்னா இந்த 2 கூட்டணியை கண்டு பயம் அதனால அப்படின்னு வாதத்தை உங்களுடைய வாத திறமையால் வளைக்கிறீங்களா? அரசியல் சூழல் என்பது அரசியல் சூழல் ஒவ்வொரு நாளும் மாறுங்க, ஒவ்வொரு நாளும் மாறு. நீங்க கடந்த காலங்கள்ல திமுகவுல எப்படி சூழல் வந்து பாருங்க, ஒவ்வொரு அணி அமைஞ்சு பேசிய வார்த்தைகளை பாருங்க. அந்த வார்த்தைகளை பொருத்தி பாத்தீங்கன்னா நீங்க அதிமுக வேண்டும் என்ற ஏன் பேசுறாங்க அர்த்தம் புரியுங்க. நீங்க ஒண்ணு இல்ல, திட்டமிட்டு செய்யறாங்க. அதிமுகவுக்கு கூட்டணியே அமைந்துவிடக் கூடாது என்பதுல திமுக கண்ணுங்கிறதா இருக்குங்க. அதன் வெளிப்பாடுதான் இப்படி எல்லாம் பேச சொன்னோடைய உண்மையில் அதிமுகவை வீழ்த்த முடியாதுங்கிற நோக்கம் எண்ணம் திமுக வந்துருச்சுங்க. அதன் விளைவா பேசுறாங்க. இது குறித்து அதிமுகவுக்கு எந்த கவலையும் இல்லைங்க. அதிமுக ஓராண்டு காத்திருக்கும். கூட்டணியை அமைச்சிட்டாரு. 2017 இருந்து 10 தேர்தலுக்கு மேல தொடர்ந்து இந்த திமுக கிட்ட இந்த அதிமுக தோல்வியை சந்திச்சு 13 ஆண்டு காலம் அரியணைக்கே வர முடியாது எம்ஜிஆர் மண்டியடு சார் திமுக. அதை புரிஞ்சுக்க. 13 ஆண்டு காலம் ஆட்சியரை நெருங்க முடியாமல் ஒரு வெற்றி கிடைச்சது. தற்கால அரசியலை பேச முடியாது, அரசியல் விமர்சனம் இருக்கு. அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டனுக்கு தற்கால அரசியலை பேசுவதற்கு முடியாது. அதனால எந்த காலத்துக்கோ போயிட்டு இருக்கீங்க. பொங்கலூர் மணிகண்டன் மிகப்பெரிய வெற்றி, ஒரு வெற்றி 2017 பிறகான அரசியலை பேச இயலாத நிலைமையில தான் இப்படி பேசுறீங்க. கடந்த காலத்துக்கு ரொம்ப போக வேண்டாம், நமக்கு நேரம் குறுகியதா இருக்கு, காத்துருங்க. பொங்கலூர் மணிகண்டன் சொல்ற பாயிண்ட் புகழேந்தி, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விட்டால் தங்களுக்கு பாதிப்புன்னு திமுகவுக்கு பதட்டம் வந்துருச்சா? அவர் சொன்ன பாயிண்ட் விஜயன் சார், எம்ஜிஆர் 13 ஆண்டுகள் வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறியே பழக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
அல்ல எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் அதை கருத்திலே கொள்ள வேண்டும். டெல்லிக்கு போறார் விஜயன், அவர் கீழே உட்கார்ந்துருக்கார் சேரு, அதுக்கு மேல தலைவர் படங்கள் இருந்திருக்கணும், அம்மா படங்கள் இருந்திருக்கணும், அவர் படத்தை அவரே வச்சுட்டு அவர் கீழே உட்காந்துக்கிறார். அத்திக்கடவு அவினாஷ் சின்னத்தில் அந்த படத்தை வைக்கலன்னு தானே பிரச்சனையாச்சு. ரைட்டு, மாநில பிரச்சனைன்னு என்னுடைய அன்பு நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் சொன்னார். சார், ஒரு மாநில பிரச்சனை, தொகுதி சீரமைப்பு ஒரு பெரிய பிரச்சனை, 31 39 பிரச்சனை, மும்மொழி கொள்கை திட்டம் இந்த தமிழ்நாட்டிற்கு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையையும் மேல் சபையில் எம்பிக்களாக இருக்கக்கூடிய தம்பிதுரை சீனியர் லீடர், சி.வி. சண்முகம் சட்டமேதை, சந்திரசேகர் இவர்கள் எப்பொழுதாவது பேசியது உண்டா? பல பிரச்சனைகளில் ஏடிஎம்கே டிஎம்கே ஒன்னா போயிருக்கு. இதை எதிர்த்து குரல் கொடுத்தது உண்டா? அப்புறம் நீங்க மனு மாத்திரம் எடுத்துட்டு போய் அமித்ஷா ஜி கிட்ட கொடுத்தா என்ன அர்த்தம்? நீங்க உங்களுடைய வெளிப்பாடு எதிர்ப்புகளை அப்ளோர்ல சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு எது காவேரி ஞாபகம் வருது, உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வருது, சொல்லுங்க பாப்போம். மணிகண்டன், நான் ஜாலியா சிரிச்சிட்டு உங்கள்கிட்ட பேசினா கூட இதை பாருங்க, போன தடவை அம்மா போனப்போ இந்த 37 நாடாளுமன்ற எம்பிக்களோட ஒரு போட்டோ பாருங்க, அப்படியே பாத்துக்கோங்க. இப்போ அதிரும் டெல்லி அரசியல் களம். இன்னைக்கு நிலைமை நீங்களே பாருங்க. அந்த நிலைமையை மாற்றுவதற்கு தான் புகழேந்தி ஒரு வெற்றி கூட்டணியை அமைக்கிறாரு. பாஜக அதிமுக கூட்டணி மாறலாம், ஸ்டாண்டு மாறலாம், எங்களோட நோக்கம் வீழ்த்தணும்ன்றது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் அனுபவத்துல இன்னமும் பெரிய தவறு மூடி மறைப்பதுதான், சொல்லாமல் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருப்பதுதான். ஒரு வருடம் இல்லை, தேர்தலுக்கு 8 மாதம் தான் இருக்கு, வந்துடும் இப்போ கலெக்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் முன்னாடியே. ஆகவே நீங்க இப்போ உங்களுடைய கோடிட்டு சொல்லல, வர்றது ரைட்டா ராங், தப்போ ரைட்டோ ஒரு முடிவு எடுத்துட்டோம். பாரதிய ஜனதாவோட கூட்டணி என்ன சொல்லுங்க. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்வார்களா? தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கேட்டார்ல, கரெக்ட். ஓகே நித்யானந்தன், இதுல வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு போக்கு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? வெளிப்படைத்தன்மை என்பது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு யூகம்தான். எந்த நேரத்தில் எதை வெளியிடணுமோ அதை வெளியிடுவாங்க. அதனால் நாம் அதை ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாது. இது ஏதோ கூட்டணி எடப்பாடியை சந்தித்த பிறகுதான் எக்ஸ்பதிவிலே ஷா போட்டிருக்கிறார் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னே பேசினது தான். அதுக்கு அன்றைக்கே ராஜ்யசபாவில் தம்பிதுரை அவர்கள் தமிழகத்தினுடைய அலங்கோலங்கள் எல்லாம் எடுத்து சொல்கின்ற பொழுது, தம்பிதுரைஜி வெயிட் அப் டு 226 we will set right everything in NDA rule அப்படின்னு ராஜ்யசபால பேசியிருக்கிறார். எடப்பாடியை சந்திக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே. சரி, அப்போ எடப்பாடி சந்திச்சப்பறம் அவருடைய நிலையை மாத்தல ஷா. அவ முன்பே திடமா இருக்காங்கன்றீங்க. திடமா either with you or without you. சரி, அப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? In spite of you. சரி, அப்படினா நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்ப பாஜக உறுதியா இருக்கு, என்டிஏ ஆட்சி என்பதில் உறுதியா இருக்கு. ஆமா, அதுல என்டிஏ ஆட்சின்னு சொன்னா பாஜகவோட தலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கணும் அப்படிங்கறதுல எந்த சட்டமும் இல்ல. என்டிஏ சட்டம் இருக்கு சார். இல்லைங்க, ஏன்னு கேளுங்களேன், கேட்டீங்கன்னா சொல்லுவேன். 21 அப்படி சொன்ன போது முடியாதுன்ட்டாங்க அதிமுக. என்டிஏன்ற தலைமை இல்ல, அதிமுக தலைமைன்னு சொன்னாங்க. இதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் இதை ரைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, நீங்க என்ன சட்டம் இல்ல. ஜெயலலிதா அம்மையார் சொன்னது, அவர் அந்த கேள்வியை கேட்டு வெற்றியை நிரூபித்தவர். 13 வருஷம் திமுக தள்ளாடியது என்று சொல்கின்ற பொழுது இருந்த ஆளுமை எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும். இன்றைக்கு அது வெற்றிடமாகத்தான் இருக்கிறது, தோல்வி முகமாகத்தான் இருக்கிறது. அதை நாம மறுக்கவே முடியாது. அதை பயன்படுத்திக்க பாக்குதா பாஜக? தொடர் தோல்விகளை அரசியல்ல பயன்படுத்துறது என்ன இருக்கு? நீங்களும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கேன். பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொல்ற? அதிமுக தானே பெருங்கட்சி, அதை நீங்க மறுக்க முடியாது. அதுதாங்க யார் மறுத்தாங்க? இப்போ மறுத்தாங்களா? 21 இருக்கிற நிலைமை இப்ப இருக்கா? 21 அமித்ஷா இங்க வந்தார் பேசுறதுக்கு, இப்ப இவர் அங்க போறாரு. மாறி இருக்கா இல்லையா களம்? சார், கூட்டணி வரைக்கும் பேச போகல, தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையை பேச போறாங்க. அது நான் ஏத்துக்கிறேன் ஐயா, அதை நான் ஏத்துக்கிறேன். இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஒண்ணு புரிஞ்சுக்கலாமா திரு பொங்கலூர் மணிகண்டன்? கூட்டணி குறித்து பேசுவதற்கு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து முன்பு போல போயஸ் கார்டனுக்கு போன மாதிரி வருவாங்கன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? சார், பரஸ்பரம் காட்சி நடக்கலையா? எந்த ஒரு கட்சியுமே நட்போடு தான் சார் போறது வருது. இதுல என்ன சார் ஈகோ இருக்குது? கூட்டணி நட்பு தானே, நட்பானவர். அதிமுகவோட வரலாறுல ஜெயலலிதா அவர்கள் வந்த பிறகு உங்களுக்கு தெரியும்ல, மத்திய அமைச்சர் புரோட்டோகால மீறி ஜெயலலிதா அவர்கள் போயஸ் கார்டன் வச்சு பேசி இருக்கிறாங்க. அமித்ஷா இங்க தானே வந்தாரு.
அப்படிதானே நடந்துச்சு. அதாவது அப்ப நான் உங்க இல்ல, பாயிண்ட் அந்த எடுத்துக்கிறேன். சார், கூட்டணின்றப்ப இல்ல, ஒருவேளை ஓகே அங்க சார், இருந்து இங்க வருவாங்க. பாயிண்ட் டேக்கனா அப்படி சார், எடுத்துக்கலாமா? நீங்க இங்க பாருங்க, இதுல நட்பு கூட்டணி என்று உருவானால் யாரா ஐயா, இருந்தாலும் அதுல வேறுபாடு இல்ல, ஈகோ இல்ல. நீங்க நிச்சயம் பேச, நான் பேச சுருக்கமா கிடையாது. சொல்றீங்களா? ஒரே காத்து. நோக்கம் திமுக தோக்கடிக்குதா? நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். எஸ்பி வேலுமணி அவர்கள் ஈஷாவில் இருக்கின்ற பொழுது பல பாஜக தலைவர்கள் உரையாடியதும் சந்தித்ததும் இதையெல்லாம் நமக்கு தெரியும். எஸ்பி வேலுமணி அவருடைய திருமணத்தில் பல பாஜக தலைவர்கள் வந்திருந்ததை பேசியதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இவைகளெல்லாம் பின்னணியை நாம மறந்து பேச முடியாது. அந்த பின்னணியிலே தம்பிதுரை கேட்கின்ற பொழுது என்டிஏ ஆட்சி அமையும் என்று ஷா சொல்லுகிறார். அந்த நுணுக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த நுணுக்கத்துக்கு தான் பதில் சொல்லணும். பொங்கலூர் மணிகண்டன் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் சொல்லணும். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 3 பேரும் ஒரு புள்ளியில தான் வெவ்வேறு தலங்கள்ல சுத்தி வராங்க. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் முடிச்சிடுறேன். கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் யார் பிடியிலோ சிக்க போகிறீர்கள், ஜாக்கிரதையாக உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அட்வைஸ் கொடுத்தார். அதாவது அவர்களுக்கு பரிந்துரை செய்தார். சரி, அதுக்கு தான் அவர் சொன்னாரு ஆடு நானேதேன் ஓனா கவலைப்பட வேண்டியதில்லைன்னு எடப்பாடி சொன்னாரு. சரி, அப்புறம் இப்ப என்ன சொல்றாரு? இப்ப பேச போயிருக்காங்கிறாரு. ஏன் இந்த தடுமாற்றம்? இப்படி பேசி பலமான கூட்டணி திமுக தோல்வியுறும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் கருதுமானால் காங்கிரஸ், விசிக, விஜய் கட்சி இவைகளெல்லாம் பிரிந்து தனியான கூட்டணி அமையும். திமுகவிற்கு சம்மட்டி அடி விழும்.